வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிராவோ ராஜேஷ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 2008 2024 வரைக்கும் ஐபிஎல் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதில் அதிக விக்கெட் எடுத்து யார் பர்பிள் கேப் வின் பண்ணிக்கலாங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல்லைக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டீஸ் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 2008 யார் பர்பிள் கேப்டனாருன்னு கேட்டிங்கன்னா சோஹைல் தன்வீர் தான். இவர் பாகிஸ்தானி பிளேயர். அப்போ ஃபஸ்ட்டு வாட்டி ஐபிஎல் நடந்ததுனால அந்த வருஷம் மட்டும் விளையாட விட்டாங்க. அந்த வருஷத்தில் சோஹைல் தன்வீர் 22 விக்கெட் எடுத்து பர்பிள் கேப் வின் பண்ணியிருந்தார். 2009 யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்பி சிங். இவர் 23 விக்கெட் எடுத்து 2009 பர்பிள் கேப் வின் பண்ணியிருந்தார். 2010 யாருன்னு கேட்டிங்கன்னா நவன் ஓஜா தான். இவர் 21 விக்கெட் எடுத்து 2010 பர்பிள் கேப் வின் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2011 யாருன்னு கேட்டிங்கன்னா லசித் மலிங்கா தான். இவர் 28 விக்கெட் எடுத்து 2011 பர்பிள் கேப் வின்னராக இருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2012 யாருன்னு கேட்டிங்கன்னா மோர்னே மோர்கல் தான். இவர் 25 விக்கெட் எடுத்து 2012 பர்பிள் கேப் வின்னராக இருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 2013 டிஜே பிராவோ தான். இவர் 32 விக்கெட் எடுத்து 2013 பர்பிள் கேப் வின்னராக இருக்கார். 2014 யாருன்னு கேட்டிங்கன்னா மோகித் சர்மா. இவர் 23 விக்கெட் எடுத்து 2014 பர்பிள் கேப் வின்னராக மோகித் சர்மா இருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2015 யாருன்னு கேட்டிங்கன்னா டிஜே பிராவோ தான். அவர் 26 விக்கெட் 2015 எடுத்து பர்பிள் கேப் வின்னராக 2015 இருக்காருன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2016 யாருக்கான்னு கேட்டிங்கன்னா புவனேஸ்வர் குமார் தான். இவர் 23 விக்கெட் எடுத்து 2016 பர்பிள் கேப் வின்னராக இருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2017 புவனேஷ்குமார் தான் இருக்கார். அந்த வருஷம் 2017 வருஷம் 26 விக்கெட் எடுத்து 2017 பர்பிள் கேப் வின்னராக இருக்கார். 2018 யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ரூ டை தான். இவர் 24 விக்கெட் எடுத்து 2018 பர்பிள் கேப் வின்னராக ஆண்ட்ரூ டை இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா 2019 யாருன்னு கேட்டிங்கன்னா இம்ரான் தாகிர் தான். இவர் 26 விக்கெட் எடுத்து 2019 பர்பிள் கேப் வின்னராக இம்ரான் தாகிர் இருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2020 யாருன்னு கேட்டிங்கன்னா கிஷோர் ரபாடா தான். இவர் 30 விக்கெட் எடுத்து 2020 பர்பிள் கேப் வின்னராக இருந்திருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2021 யாருன்னு கேட்டிங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் தான். இவர் 32 விக்கெட் எடுத்து 2021 பர்பிள் கேப் வின்னராக ஹர்ஷல் பட்டேல் இருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2022 யாருன்னு கேட்டிங்கன்னா யுஸ்வேந்திர சகல் தான். இவர் 27 விக்கெட் எடுத்து 2022 பர்பிள் கேப் வின்னராக சகல் இருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2023 முகமது ஷமி 28 விக்கெட் எடுத்து 2023 பர்பிள் கேப் வின்னராக முகமது ஷமி இருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச 2024 ஹர்ஷல் பட்டேல் தான் இருக்கார். இவர் 24 விக்கெட் எடுத்து 2024 பர்பிள் கேப் வின்னராக இருக்கார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2008 2024 வரைக்கும் நடந்த ஐபிஎல் யார் பர்பிள் கேப் வின்னர்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பிராவோ ராஜேஷ். டாடா பாய், டாடா, டேக் கேர்.